மையம் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். 7 அதிகாரிகள் உட்பட 27 பேரை பலியளித்த சிறை மோதல், களத்தில் நீதி அமைச்சர். நாமலின் கிரீஸ் வழக்கு, நீதிமன்றம் விடுத்த உத்தரவு. நீர்கொழும்பு சிறைச்சாலை வன்முறை, பலத்த பாதுகாப்புடன் யாழ் சிறைச்சாலைக்கு 60 கைதிகள் மாற்றம். கோட்டபாயவின் வீட்டில் பிள்ளையான் குழுவுடன் அசாத் மௌலானா, அமலப்படுத்திய சட்டமா அதிபர் திணைக்களம். வாடகை வீட்டிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட சட்ட கல்லூரி மாணவி, வெளியான தகவல். நீர்கொழும்பு சிறைச்சாலை வன்முறை சம்பவம், உயிரிழந்தவர்கள் தொடர்பில் நீதிமன்றம் விடுத்த உத்தரவு. மட்டக்களப்பு சிறைச்சாலையில் உயிர் மாய்க்க முற்பட்ட 24 வயது இளைஞர் வைத்தியசாலையில். ஹார்முஸ் நீரிணையில் தொடரும் பதற்றம், வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் தொடர்பென விரிவான செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கடந்த 5 மற்றும் 6ஆம் தேதியில் இடம்பெற்ற மோதலில் காயமடைந்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 27ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மோதலில் காயமடைந்த நீர்கொழும்பு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த கைதியொருவர் உயிரிழந்துள்ளார். அதன்படி 7 சிறைச்சாலை அதிகாரிகள் உட்பட 27ஆக உயர்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் விசேட விசாரணை ஒன்றை நடாத்த ஆணைக்குழு தீர்மானித்துள்ளதாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நிமல்ஜி புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். அதற்காக நேற்று நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு தமது அதிகாரிகள் குழு ஒன்றை அனுப்பிய போதிலும் அங்கு நிலவிய அமைதியற்ற சூழல் காரணமாக விசாரணைகளை ஆரம்பிக்க முடியாமல் போயுள்ளது. எவ்வாறாயினும் எதிர்வருகின்ற சில நாட்களில் நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு சென்று குறித்த சம்பவம் தொடர்பான முழுமையான விசாரணைகளை ஆரம்பிக்க உள்ளதாக நிமல்ஜி புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் குறித்த விசாரணைகள் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் இணைந்து ஆரம்பித்துள்ளன. இதற்காக நீதிமன்றம் உத்தரவு பெறப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் மற்றும் 6ஆம் தேதி இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களில் மொத்தம் 27 பேர் உயிரிழந்தனர். இதில் 20 கைதிகளும் 7 சிறைச்சாலை அதிகாரிகளும் அடங்குவர் என நீதியமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். 23 சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் 54 கைதிகள் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் ஆபத்தான நிலையிலுள்ள 18 பேர் மேலதிக சிகிச்சைகளுக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள கிரீஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான வழக்கினை எதிர்வரும் நவம்பர் மாதம் 16ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கானது இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி அபரண சுதந்திர கொட முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது வழக்கில் தொடர்புடைய 2 இந்திய பிரஜைகளான சாட்சிகளுக்கு வெளிநாட்டு சாட்சிகளுக்கு அழைப்பாணை அணைக்கும் நடைமுறையில் அழைப்பாணை அனுப்புமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து வழக்கினை விசாரணிப்பதற்காக நவம்பர் மாதம் 16ஆம் தேதி அழைக்குமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறை சம்பவங்களை தொடர்ந்து அங்கிருந்த கைதிகளில் 60 பேர் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளனர். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கடந்த 2 தினங்களாக கைதிகளுக்கு இடையில் இடம்பெற்ற பயங்கர மோதல்களில் சிறை காவலர்கள் உட்பட 30 பேர் உயிரிழந்ததுடன் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த கோர சம்பவத்தை அடுத்து நீர்கொழும்பு சிறைச்சாலை அமைந்துள்ள பகுதி முழுவதும் தற்போது பெரும் பதற்றமான சூழ்நிலை உருவாகி வருகின்றது. இதன் காரணமாக அங்குள்ள கைதிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டும் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் நோக்கிலும் நீர்கொழும்பு சிறையில் உள்ள கைதிகள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள சிறைச்சாலைக்கு பிரித்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த அவசர இடமாற்ற நடவடிக்கையின் அடிப்படையிலேயே பலத்த பாதுகாப்புடன் 60 கைதிகள் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவின் மிரிகானா இல்லத்தில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு முன்னர் இடம்பெற்ற முக்கிய கலந்துரையாடல் ஒன்றை சட்டமா அதிபர் திணைக்களம் வெளிப்படுத்தியுள்ளது. கோட்டபாயவின் இல்லத்திற்கு பிள்ளையானின் நெருங்கிய நண்பரான இனிய பாரதி அழைக்கப்பட்டிருந்ததாகவும் அவர் அங்கு சென்றபோது அசாத் மௌலானா, பிள்ளையானின் சகோதரர் மற்றும் அவரது முன்னாள் பொருளாதார ஜெயராஜ் உள்ளிட்ட பலர் அங்கிருந்ததாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த விடயம் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையில்
பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தம்மை கைது செய்ய வேண்டாம் என கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஆசாத் மௌலானா வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் தம்மை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மனுவில் குறிப்பிட்டுள்ள கோட்டபய ராஜபக்ஷ தமக்கு ஆசாத் மௌலானாவுடன் எந்த தொடர்பும் இல்லை எனவும் அவரை தமக்கு தெரியாது எனவும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பில் முன்னிலையான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் சுகர் சிஹரத் கோட்டபய தனது மனுவில் குறிப்பிட்டுள்ள அந்த கூற்று உண்மைக்கு புறம்பானது என நீதிமன்றத்தில் தெரிவித்தார். கோட்டபய ஆசாத் மௌலானாவும் ஒன்றாக இருக்கும் புகைப்படத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் இனிய பாரதி வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் அந்த புகைப்படத்தின் பின்னணியில் உள்ள சம்பவங்களை விளக்கியுள்ளார். அதன்படி ஈஸ்டர் தாக்குதலுக்கு முன்னர் ஒரு குறிப்பிட்ட நாளில் இனிய பாரதி என்பவருக்கு கபிலஹேந்த வித்ரான என்பவரிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்துள்ளது. கருணா மற்றும் பிள்ளையான் ஆகிய இரு குழுக்களுடன் பணியாற்றியதாக கூறப்படும் இனிய பாரதி கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்ற கொலைகள் உள்ளிட்ட பல்வேறு கடுமையான குற்றச்சாட்டுகளின் கீழ் தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் உள்ளவர் கபிலஹேந்த வித்ரான இனிய பாரதியை மெரிகானாவில் உள்ள கோட்டபயவின் இல்லத்திற்கு அழைத்து வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார். அதன்படி அவர் திருக்கோவிலிருந்து மெரிகானாவுக்கு சென்றதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அங்கு அவர் சென்றபோது ஆசாத் மௌலானா ஏற்கனவே அங்கிருந்ததுடன் பிள்ளையானின் பிரசாந்தன், பிள்ளையானின் சகோதரன், முன்னாள் பொருளாளர் ஜெயராஜ் உள்ளிட்ட பலரும் அங்கிருந்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பாலத்துறை படுக்கு கல்கடுவ வீதியில் உள்ள வீடொன்றிலிருந்து சட்டக்கல்லூரி மாணவன் ஒருவன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சம்பவத்தில் 26 வயதுடைய ஒரு மாணவியே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் தனியார் பல்கலைக்கழகம் ஒன்றில் கல்வி பயிலும் சட்டக்கல்லூரி மாணவி என அடையாளம் காணப்பட்டுள்ளது. குறித்த மாணவி உயிரிழந்த வாடகை வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளதுடன் தனது படிப்பை தொடர்ந்துள்ளார். அத்தோடு சட்டத்தரணி ஒருவரின் சட்ட பணிகளுக்கு உதவி புரிந்து வந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த மரணம் குறித்து பாலந்துறை வடக்கு காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நடந்த மோதலில் உயிரிழந்த 7 சிறை அதிகாரிகள் மற்றும் 20 சிறை கைதிகளின் உடல்களுக்கு பிரேத பரிசோதனை நடாத்தி அந்த பிரேத பரிசோதனை அறிக்கைகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு நீர்கொழும்பு பிரதம நீதிவான் ஷிலானி பெரேரா இன்று நீர்கொழும்பு மருத்துவமனையின் சிறப்பு சட்ட மருத்துவ அதிகாரி WGSR விக்ரமரத்னவுக்கு உத்தரவிட்டுள்ளார். மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்ப பாதுகாவலர்களிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்து பிரேத பரிசோதனைகளை நடாத்திய பின்னர் உடல்களை இறந்தவர்களின் உறவினர்களிடம் ஒப்படைக்குமாறு நீர்கொழும்பு தலைமையகத்தின் பிரதம ஆய்வாளர் தெலின தம்சித் கேட்டியாராட்சிக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான விரிவான அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு காவல்துறைக்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். நீர்கொழும்பு தலைமையகத்தின் தலைமை ஆய்வாளர் தெலின தம்சித் கேட்டியாராட்சி மற்றும் நீதித்துறை காவல்துறை அதிகாரி சார்ஜன் பண்டாரபி ஆகியோர் சம்பவம் தொடர்பான விவரங்களை நீதிமன்றத்தில் அறிக்கை மூலம் சமர்ப்பித்த போது இந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டன. இந்த மோதலில் உயிரிழந்த 27 பேருக்கு பிரேத பரிசோதனை நடாத்துமாறு நீர்கொழும்பு பொது மருத்துவமனையின் சிறப்பு சட்ட மருத்துவ அதிகாரிக்கு உத்தரவிட வேண்டும் என காவல்துறை நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டது. சமர்ப்பிக்கப்பட்ட விவரங்களை கருத்தில் கொண்டு உயிரிழந்தவர்களுக்கு பிரேத பரிசோதனையை நடாத்தி அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்துள்ளது. மட்டக்களப்பு சிறைச்சாலையில் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்க்க முற்பட்ட இளைஞர் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. மட்ட தலைமையக காவல்துறையினர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளனர். அக்கரைப்பற்றைச் சேர்ந்த 24 வயதுடைய இளைஞர் ஒருவர் கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். இதனையடுத்து அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் மட்டக்களப்பு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் சம்பவ தினமான இன்று பிற்பகல் 12 மணியளவில் குறித்த இளைஞர் தனது கழுத்தை பிளேட்டினால் அறுத்து உயிர் மாய்க்க முயற்சித்த போது படுகாயமடைந்துள்ளார். இதன் பின்பு அவர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்ட தலைமையக காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். ஹோர்முஸ் நீரிணை வழியாக சென்று கொண்டிருந்த வர்த்தக கப்பல்கள் மீது ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையினர் திங்கட்கிழமை இரவு குறைந்தது 2 ஏவுகணைகளை வீசியதாக 2 அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி ஆக்சியோஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ளது. 2 வர்த்தக கப்பல்கள் கணிசமாக சேதமடைந்தன, ஆனால் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்று அமெரிக்க அதிகாரியை மேற்கோள் காட்டி அந்த தகவல் தெரிவித்தது. இதேபோல ஓமானின் லீமாவுக்கு கிழக்கே செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் அடையாளம் தெரியாத பொருள் ஒன்று தாக்கியதில் ஒரு எண்ணெய் கப்பல் தீப்பிடித்ததாக பிரிட்டனின் கடல்சார் பாதுகாப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. லிமாவிலிருந்து கிழக்கே சுமார் 8 கடல் மைல் தொலைவில் தெற்கு நோக்கி சென்று கொண்டிருந்த போது
அந்த எண்ணெய் கப்பலின் இடது பக்கத்தில் தாக்குதல் நடாத்தப்பட்டு தீப்பிடித்ததாக ஐக்கிய ராஜ்யத்தின் கடல்சார் வர்த்தக செயல்பாடுகள் நிறுவனம் செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் தெரிவித்தது. உயிரிழப்புகளோ அல்லது சுற்றுச்சூழல் பாதிப்போ இதுவரை பதிவாகவில்லை. எச்சரிக்கைகளை புறக்கணித்ததால் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு கப்பல் தாக்குதலுக்குள்ளானதாக ஈரானிய தொலைக்காட்சி கூறியவையால் டெஹ்ரான் இந்த தாக்குதலுக்கு நேரடியாக பொறுப்பேற்கவில்லை. இத்துடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.